நான் வசந்தா மாமி. இன்றைக்கி தஞ்சாவூர் குடமிளகா எப்படி மோர் வத்தல் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு மிளகாயை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கணும். அதை ஏதாவது குச்சி வச்சு இப்படி ஓட்டை போட்டால் தான் உள்ளுக்குள்ளே வந்து அந்த தயிர் உப்பு அதெல்லாம் இறங்கும். உப்பு வந்து 150 கிராம் இருந்தால் அதை அவங்கவுங்க டேஸ்ட் பார்த்து மிளகா பார்த்து போட்டுக்குங்க. தயிர் வந்து ஒரு எப்படியும் ஒரு அரை லிட்ரு 3/4 லிட்ரு கூட தயிர் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கணும். நல்லா தயிரை உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதாகணும். இப்போ நான் மோர் மிளகா சொன்ன மாதிரியே மத்தங்காய் வத்தல் கிடைக்கும் இல்லையா, பச்சை காய், அதை நான் 2 கிலோ வாங்கியிருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி உப்பு, தேவையான உப்பு அதை ஒரு 150 கிராம் போட்டுக்குங்க. அதே மாதிரி அரை லிட்ரு 3/4 லிட்ரு வச்சு குலுக்கி விட்டுக்கணும். மோர் மிளகாக்கு எப்படி போடுறோமோ அதுதான், அதே மாதிரி போட்டுக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகாப்பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மரத்தங்காய் கேவத்திற்கு மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு இதாகிட்டு காய வச்சுட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வெயிலில் காய வைக்கணும். அந்த தயிரில் மீதி இருக்கிற தயிரில் அதே தயிர்லேயே போட்டு எவ்வளோ தயிர் காலி ஆகுறதோ அது வரைக்கும் போட்டு காய வச்சுட்டு சுருக்க காய வைக்க வேண்டியது தான். நல்லா இதை மாதிரி மொறுமொறுன்னு வரும். நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ கொஞ்சமாக போட்டு அது ஒரு மரத்தங்காய் கேவத்தில் வரும்போது மூடி வச்சுக்கோங்க, தெறிக்கும் அது. அதே மாதிரி மோர் மிளகாயும் வறுத்துக்கலாம். தயிர் நல்லா வேணும், அந்த தயிர்லேயே போட்டு நமக்கு அதானும். மோர் மிளகாய் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வறுத்துக்கணும். மரத்தங்காய் கேவத்தில் வந்து ஒரு புள்ளப்பித்த வாழ்க்கெல்லாம் வந்து வெறும் வயிற்றில் வந்து சுடுற சாத்தில் நெய் ஊற்றி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா வயிறு புண்ணாத்தும். இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.